Hello friends, welcome to Kokila's channel. இந்த வீடியோல மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து 5 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான பிறகு ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு பட்டை, ஒரு லவங்கம் போட்டுக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கதை போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு கைப்பிடி புதினா கிள்ளி வாஷ் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சிம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்க பாருங்க, இன்னொரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 5லேருந்து 6 பல் பூண்டு எடுத்து வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீறி வச்சிருக்க அதை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மஷ்ரூமை கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்க அதை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதில் இருந்தே தண்ணி விடும், அதோட நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு வேகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு பிளேட் சாப்பிட்ற மாதிரி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். இங்க பாருங்க, மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தட்ல செஞ்சு பாருங்க, செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எங்க சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.